ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அதானி விவகாரம் பூதாகரமாக ஆகிக்கிட்டு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய முன்னணி நிறுவனங்கள் எதுவுமே அதானி விவகாரத்தை பெரிய அளவுக்கு பேசல. ஆனா சிறிய சிறிய சேனல்கள் இன்னும் அதானி விவகாரத்தை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் பெரிய ஊடகங்கள் எல்லாமே அதானி மற்றும் அம்பானியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. அதானி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய என்டிடிவிலலாம் இதுவரைக்கும் இந்த இஷ்யூ பத்தின எந்த ஒரு பெரிய அளவுக்கு விவாதமோ அதை பத்தின அனாலிசிஸோ எதுவுமே வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அதானி விவகாரம் அமெரிக்காவிலையும் பெரிய பூதாகரமாக மாறிக்கொண்டு வருகிறது. ஒரு புறம் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் திரும்ப ஜெயிச்சிட்டாரு, அவர் ஜனவரி மாதத்துல அதிபராக பொறுப்பேற்றுட்டார் அப்படின்னா மோடியும் ட்ரம்ப்பும் நண்பர்கள் தான், அதனால அதானி எப்படியாவது காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கிடையில பாத்தீங்கன்னா FBI அதானி சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே ரைடு நடத்தி இருக்கிறாங்க. ஸோ சுப்பீனான்றது நம்ம ஊர்ல வாரண்ட் பிறப்பிக்கிற மாதிரி, சுப்பீனா அனுப்பணும் அப்படின்னாலே ஆதாரங்கள் இல்லாம அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிமன்றம் அதுக்கு அனுமதி கொடுக்காது. ஸோ ஆதாரங்கள் இருக்க போய் தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதானி நிறுவனத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அங்க நிதியை திரட்டி இந்தியாவில் அதிகாரிகளுக்கு இல்ல அரசியல்வாதிகளுக்கு 2000 கோடிக்கு மேல லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த விவகாரம் அமெரிக்காவில் பூதாகரமாக மாறுது. ட்ரம்ப் வந்தா அதானிக்கு உதவி செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலான அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து என்னன்னா, அப்படி செய்ய மாட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இப்போ அந்த அதானி விவகாரம் வெளியே பூதாகரமா ஆகுனதுக்கு காரணமே ஒரு வகையில் ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, பைடன் அரசாங்கம் இப்போ இந்த டிசம்பரோட அவ்வளவுதான் முடிய போகுது அப்படிங்கிறதுனால ட்ரம்ப் 4 வருஷம் ஆட்சியில் இருக்க போறாரு. ஏற்கனவே ட்ரம்ப் மேல ஹஷ் மணி கேஸ் இருக்குது, அப்புறம் செக்ஷுவல் அலிகேஷன் கேஸ் இருக்கிறது. இந்த கேஸ் மட்டும் இல்லாம அவர் அந்த அமெரிக்க நாடாளுமன்றத்துக்குள்ள அத்துமீறி நுழைய முயற்சி செஞ்சார், வன்முறையை தூண்டினாரு அப்படின்னு சொல்லி அந்த கேஸும் அவர் மேல இருக்குது. அந்த கேஸ் எல்லாமே இப்ப என்னன்னா, ஜட்ஜஸ் இன்டெஃபினட்டா அந்த வழக்குகள் எல்லாத்தையும் தள்ளி வச்சிருக்காங்க. அமெரிக்க நீதிமன்றத்தில் அப்படி பண்ண முடியும், அப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதோட பின்னணி என்ன சொல்றாங்கன்னா, 4 வருஷம் அவருடைய ஆட்சி முடிந்ததற்கு பின்பு அந்த வழக்குகளை திரும்ப தோண்டி எடுத்து இவர் பிரசிடென்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் அவரை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்தை இப்பவே கிளப்பி விட்டுட்டோம்னா, அதானி விவகாரத்தை ஒருவேளை ட்ரம்ப் அதானி விவகாரத்துக்கு அதானிக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாரு அப்படின்னா, அது ஒரு இதுவா மாறும். ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு கரும்புள்ளியாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சைடு. இன்னொரு பிரச்சனை இலான் மஸ்குக்கும் அதானி நிறுவனத்துக்கும், இலான் மஸ்குக்கும் அம்பானி நிறுவனத்துக்கும் பிரச்சனை இருந்தது. அந்த ஸ்டார்லிங்க் இதுக்குள்ள கொண்டு வர்றதுலையும் ரெனியூவபிள் எனர்ஜி விஷயத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் அதானியும் அம்பானியும் இலான் மஸ்கை உள்ள வரவிடாம தடுக்கிறதுக்கு மோடி அரசாங்கத்தை பயன்படுத்தி சில முயற்சிகளில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு பனிப்போர் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அதானி சிக்கல்களுக்கு ஒரு வகையில இப்ப ட்ரம்ப் வெற்றி பெற்று வந்ததுனால ட்ரம்ப்புக்கு நெருக்கமாக இலான் மஸ்க் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை பின்னணியில இப்படி ஒரு சம்பவங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுது. ஸோ அப்படி இப்போ மோடி அரசாங்கம் இங்க இருக்கிறது. மோடி எத்தனை நாளைக்கு பிரதமரா இருப்பார் அப்படிங்கிறது 2வது விஷயம். அவர் அடுத்த பிறந்த நாள் அவரோட 70 வயது பூர்த்தியான உடனேயே அவர் பதவியிலிருந்து நீக்கிட்டு வேற ஆளை மாத்துறதுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு RSS அமைப்புல இருந்து வந்திருக்கு. நம்மளே அதை பத்தின செய்திகள் எல்லாம் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல அப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, மோடியினுடைய பலம் அதானி, அதானியினுடைய பலம் மோடி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தான். ஸோ இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால இவர்கள் அடுத்து மோடி பதவியை விட்டு விலகினாரு அப்படின்னா அதானியினோட சாப்டர் க்ளோஸ் ஆயிரும். அப்படிங்கிறதால இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம நுழையிறதுக்கு வசதியாக இருக்கும்னா இப்பவே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை ஒரு செக் வைக்கிறதுக்காக அமெரிக்காவில் இப்படி ஒரு காரியங்கள் பண்ணப்படுவதாக சொல்றாங்க. இப்போ இந்த அதானி விவகாரம் பொறுத்த வரைக்கும் அதானி விவகாரம் அமெரிக்கா வெளிநாட்டு மண்ணில் வெளிநாட்டு நீதிமன்றங்கள்ல எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த மோடியினுடைய அரசாங்கமுமே அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய அதிகாரிகள்ல இருந்து அரசியல்வாதிகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு கேவலமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க. இதே அதானி விவகாரத்தை கையில் எடுத்து கேள்வி கேட்டதுனாலதான்
ராகுல் காந்தி அவர்களுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டுச்சு. ஆம் ஆத்மியில இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் அவர்களுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டுச்சு. அப்புறம் மஹுவா மைத்ரா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அவர்களுடைய பதவி வந்து பறிக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ இந்த 3 பேருமே ரொம்ப கடும் கோபத்துல கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி உடனடியாக அதானியை கைது செய்யணும், மாதவி பூச்சியும் கைது செய்யணும், சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும், நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட வேண்டும், அதற்கு முன்பு இவர்கள் வந்து ஆஜராகணும், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், செபியில வந்து இதுவரைக்க அதானி நிறுவனங்கள் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ல இருந்து எல்லா விஷயத்தையும் விசாரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து வழக்குகள் பதியப்படும், இது நிக்காம அப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதனால தான் வந்து தேர்தலில் ஜெயிச்சு எப்படியாவது ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டா நம்ம முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தல்களையும் மகாராஷ்டிராவில் வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு பிஜேபி வந்து வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அதானி, மோடி, அமித்ஷா இது ஒரு கூட்டணி, குஜராத்தி கூட்டணி, இது ஜெயிக்கிறதுக்கு வந்து எப்படியாவது நம்ம வந்து இறங்கி வேலை செஞ்சு ஜெயிச்சாதான் பண்ண தப்புகள்லாம் வெளியே வராமல் இருக்கும், நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம கடைசி வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் காலப்போக்கில் எல்லாமே மறந்துடுவாங்க, இல்லை இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கணக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ திங்கட்கிழமை நாடாளுமன்றம் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து கூட இருக்கிறது. கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் வந்து அவைக்கு வரணும். அட்லீஸ்ட் தொடங்கின ஒரு முதல் 2 நாட்கள்லையாவது அவங்க அங்கே வரணும். பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும். எப்படி வந்து மஹுவா மைத்ரா அவர் வந்து கேள்வி கேட்பதற்கு வந்து பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு இதை வச்சு அவங்கள வந்து சிக்க வச்சு உள்ளதுக்கி வச்சாங்களோ, அந்த விவகாரத்தில் அவங்களுடைய பதவியே பறிச்சாங்களோ, ஸோ இன்றைக்கு வந்து மஹுவா மைத்ரா ரொம்ப பயங்கர ஆக்ரோஷத்தோட நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு வந்து அதிகப்படியான நேரங்கள் கொடுக்கப்படணும், முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். ஏன்னா இன்றைக்கு அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் அவர் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு கண்டிப்பான முறையில் மோடி வந்து பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக இல்லை, ஏன்னா எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லை அந்த இதில். அதனால டம்மியா வந்து அதிரஞ்சன் சௌத்ரிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அவர் அவர் பெரிய அளவுக்கு எவனுமே மதிக்காமலும் நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க. மோடி வந்து அவர் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டார். ஆனால் ராகுல் காந்தி கேட்டால் இன்னைக்கு பதில் சொல்லணும், சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது, பார்க்க முடியுது. ஸோ இந்த இது வந்து நாளைக்கு நாடாளுமன்றம் ஓப்பனான அன்னைக்கே வந்து பெரிய பிரச்சனையாக மாறும். மணிப்பூர் விவகாரம் ஒரு பக்கம் இருக்கு, ஒரு புறம் வந்து தேர்தலில் நடந்த சில முறைகேடுகள் குறித்து பிரச்சனைகள் இருக்குது. ஹரியானா மாநிலமாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், இதில் நடந்த சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதை தாண்டி பிரதானமாக இவர்கள் வந்து இந்த விவகாரத்தை கையில் எடுப்பாங்க. ஆனால் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து எப்படியாவது டைவெர்ட் பண்ணிடலாம், இல்லை மகாராஷ்டிரா வெற்றியை வச்சு ஏதாவது டைவெர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டிருப்பதாகவும் சொல்றாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், இல்லை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அதானி இந்த லஞ்ச விவகாரத்தை வந்து அவ்வளவு எளிதாக விடமாட்டாங்க. எப்படி 2G விவகாரத்தை வந்து மிகப்பெரிய அளவில் கையில் எடுத்து அன்றைக்கு பாஜக அப்புறம் அவர்களோடு சேர்ந்த ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கட்சி மீதும் திமுக மீதும் பழிய போட்டு 10 வருஷம் ஆட்சிக்கு வரவிடாம பண்ணாங்க இல்லையா? ஸோ இந்த இதை வந்து அவ்வளவு சாதாரணமாக விட்டுறக்கூடாது, அப்பட்டமாக மாட்டியிருக்கிறாங்க, பல லட்சம் கோடி கை மாறி இருக்கிறது லஞ்சமாகவே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் துறைமுகங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சோலார் எனர்ஜி கான்ட்ராக்டுகளாக இருக்கட்டும், டெலிகாம் இண்டஸ்ட்ரி, இப்போ ரியல் எஸ்டேட்டில் வேற அதானி வந்திருக்கிறாரு. மகாராஷ்டிராவில் அந்த மும்பை தாரவி இந்த ப்ராஜெக்ட் 1,00,000 கோடி கிட்டக்க அது அவருக்கு தான் கை மாறப்போகுது. ஸோ இப்படி எல்லா விவகாரத்துலையுமே அதானி வந்து வந்திருக்கிறாரு. அதானிக்கு ஈக்குவலாக யாருமே போட்டிக்கு கூட வர முடியாது, பிட்டிங்கில் வர முடியாது. அப்படி ஏலத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கள கட்டங்கட்டி தூக்குறதுக்கு அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் களத்தில் இறங்கி வேலை செய்யும். ஸோ இப்படி எல்லா விவகாரத்துலையுமே அரசுகள் வந்து அதானிக்காக வேலை பார்த்துருக்கின்ற ஆதாரத்தோட அமெரிக்க நீதிமன்றத்தில் வந்து வாதங்கள் நடக்குது அப்படின்னா அது இந்தியாவுக்கே ஒரு கேவலமாக போய் முடியும். இந்திய இறையாண்மைக்கு வந்து மோடி இந்த பாஜகவால் ஒரு இழுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நாளைக்கு தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.